அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்தும் போது அனைத்து தரப்பினரின் உடன்பாடும் முக்கியமானது. முன்மொழியப்பட்ட மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது நாட்டின் வலுசக்தி தேவைகள் மற்றும் பொருளாதாரத்துக்கு இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கான பொறிமுறையை உருவாக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது ஆரம்பித்துள்ள 20 மெகாவாட் மற்றும் முன்மொழியப்பட்ட 50 மெகாவாட் திறன் கொண்ட 2 காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களின் நிர்மாணப் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் முடிவு செய்யப்பட்டது. வலசக்தி என்பது ஒரு பிரதேசத்துக்கு மாத்திரமன்றி நாட்டின் தேசிய வளம் மற்றும் மின்சார பிரச்சினை, உள்நாட்டு மின் கட்டணத்துடன் மாத்திரமன்றி நாட்டின் உற்பத்தி செலவு, வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரம் ஆகியவற்றுடன் தொடர்புபட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டங்களினால் மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகள் உட்பட மக்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாட அரசாங்கம் எப்போதும் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். நாட்டின் அனைத்து வளங்களும் இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது என்றும் வலுசக்தி என்பது ஒரு பிரதேசத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல, மாறாக முழு நாட்டு மக்களினதும் உரிமை என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருந்தார். அபிவிருத்தி திட்டங்களை மேலும் தாமதப்படுத்துவது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பை இழக்கச் செய்யும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு சலுகை வழங்க அரசாங்கத்தால் முடியாதுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே அபிவிருத்தி திட்டத்தை செயற்படுத்தும் போது அனைத்து தரப்பினரும் உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்றும் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எந்த நேரத்திலும் தீர்வுகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். கடமைகளை பொறுப்பேற்றார் புதிய பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய. இலங்கையின் 37வது பொலிஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட பிரியந்த வீரசூரிய இன்று பொலிஸ் தலைமையகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். மக்கள் அச்சமின்றி வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதே தனது நோக்கம் என்று பொலிஸ் மா அதிபராக பதவியேற்ற பின்னர் அவர் தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதன் பின்னர் குறித்த பதவிக்கு பிரியந்த வீரசூரியவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பரிந்துரை செய்ததோடு நேற்று முன்தினம் அரசியலமைப்பு சபை அதனை அங்கீகரித்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தை சீர்குலைக்க முயற்சித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம், அமைச்சர் விமல் ரட்நாயக்க. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கவிழ்ந்து விடாது என்றும் அதன் 5 ஆண்டு பதவிக்காலம் முடியும் வரை ஆட்சியில் இருக்கும் என்றும் அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். பதவிக்காலத்துக்கு பின்னர் அரசாங்கம் மக்கள் முன் சென்று ஆணையை கோரும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹம்பாந்தோட்டையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் கரணி அமரசூரிய ஆகியோர் அரசாங்கத்தின் சொத்துக்கள் என்றும் ஆளும் கட்சிக்குள் எந்த பிரிவுகளும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை விமர்சித்த அவர் அவர்களிடம் ஒற்றுமை இல்லை என்றும் அரசாங்கத்தை சீர்குலைக்க முயற்சித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அவர் சமூக ஊடகங்களில் தங்களை சேறுபூசும் பிரசாரங்களை தொடரலாம், ஆனால் அது அரசாங்கத்தின் நிர்வாகத்தை பாதிக்காது என்றும் விமல் ரட்நாயக்க கூறியுள்ளார். ராஜபக்ச காலத்தில் பிரேமதாசவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாட்டில் நெருக்கடியை எதிர்பார்த்ததாக அமைச்சர் ரட்நாயக்க சுட்டிக்காட்டினார். செஞ்சோலை படுகொலையின் 19வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுப்பு. முல்லைத்தீவு வள்ளிப்புனம் செஞ்சோலை வளாகத்தில் கடந்த 2006/8/14 அன்று காலை 7 மணியளவில் விமான குண்டுவீச்சு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட 53 மாணவியர்களுக்கும் 4 பணியாளர்களுக்குமான
19வது ஆண்டு நினைவேந்தல் படுகொலை சம்பவம் இடம்பெற்ற வள்ளிபுனம் இடைக்காட்டு பகுதியில் இன்று அதே நேரமளவில் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டது. வள்ளிபுன பகுதி இளைஞர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சுடரேற்றப்பட்டு மலர் தூவி உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இடம்பெற்ற செஞ்சோலை நினைவேந்தல் நிகழ்வு. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்தால் செஞ்சோலையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கான 19வது ஆண்டு அஞ்சலி நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு முன்பாக கடந்த 3098 நாட்களாக போராட்டம் மேற்கொள்ளும் பந்தலில் குறித்த அஞ்சலி நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது உயிரிழந்தவர்களின் நினைவாக மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். செஞ்சோலை படுகொலை கடந்த 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் திகதியன்று செஞ்சோலை சிறுமிகள் இல்லத்தில் நடந்த விமான தாக்குதலாகும். இலங்கை விமானப்படை நடத்திய இந்த தாக்குதலில் 51 மாணவிகள் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காவல்துறை கலாச்சார பிரிவின் பதில் பணிப்பாளர் கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது. காவல்துறை கலாச்சார பிரிவின் பதில் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சதீஷ் கமகே கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமய தலைவர்களின் மொழி புலமையை விருத்தி செய்யும் நிகழ்ச்சி திட்ட ஆரம்ப கலந்துரையாடல். சமய தலைவர்களின் மொழி புலமையை விருத்தி செய்யும் நிகழ்ச்சி திட்ட ஆரம்ப கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் திரு நந்தன கெட்டியாராச்சி, ஆணையாளர் திரு MS ஜெயவீர மற்றும் கண்காணிப்பாளர் திரு லசித் நலந்த ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சமய தலைவர்களில் இந்து, இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ, சிங்கள மொழி புலமை விருத்தி செய்வதன் ஊடாக நல்லிணக்கத்தை விருத்தி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் வளவாளர்களாக திரு ஸ்ரீ ரஞ்சன், சுனில் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலில் அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி மாதவி குணரட்ன, அரச கர்ம மொழிகள் உத்தியோகத்தர், அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தின் மாவட்ட இணைப்பாளர், சபை தலைவர்கள், கலாச்சார உத்தியோகத்தர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் முதல் முறையாக தெற்காசிய சாரணர் மாநாடு. இலங்கை பாலைதட்சர் இயக்கம் மற்றும் நாட்டில் மிகவும் வெற்றிகரமான பயணத்தை மேற்கொண்டு வருவதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகீர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இலங்கை சாரணர் தலைமையகத்தில் நடைபெற்ற தென்னாசிய தேசிய சாரணர் அமைப்புகள் சங்கத்தின் தலைவர் ஆணையாளர்களின் மாநாட்டில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், தென்னாசிய பிராந்தியத்தில் சாரணர் இயக்கத்தின் முன்னேற்றத்திற்காக இலங்கையில் இதுபோன்ற ஒரு மாநாட்டை நடத்துவது சாரணர் இயக்கத்திற்கும் நாட்டிற்கும் கௌரவமாகும் என்றும், இதன் மூலம் தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டு இதற்கு முன்னர் மற்ற நாடுகளில் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் இலங்கையில் இதுபோன்ற ஒரு மாநாடு நடத்தப்படுவது இதுவே முதல் முறை. சாரணர் இயக்கம் மேலும் வெற்றி பெற வாழ்த்துவதோடு பிராந்திய ஒத்துழைப்பை அதிகரிக்க இதை ஒரு தளமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதாகவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர்களுக்கான கிளீன் ஸ்ரீலங்கா விழிப்புணர்வு திட்டம் ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய முன்னெடுக்கப்படுவதும் தூய்மையான இலங்கை செயற்திட்டத்தின் முதலாவது விழிப்புணர்வுக்கான செயற்திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்களுடனான விழிப்புணர்வு கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணம் கைதடியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபையின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற செயலமர்வை மாகாண சபையின் பிரதம செயலாளர் திருமதி தனுஜா மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்துள்ளார். தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா பணிப்பாளர் செயலணியின் பிரதிநிதியும் ஜனாதிபதியின் உதவி செயலாளருமான மனோகரன்
சாரதாஞ்சலி வளவாளராக கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கியிருந்தார். யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்கள், ஊடக கற்கையை முன்னெடுக்கும் மாணவர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த செயலமர்வு மதியம் 1 மணி வரை நடைபெற்றுள்ளது. முன்னதாக இதயபூர்வமான யாழ்ப்பாணத்துக்கு ஒற்றுமையின் தூய்மையான நெடும்பயணம் எனும் கருப்பொருளிலான செயற்திட்டத்தினை முன்னெடுக்கும் வகையில் நேற்றைய தினம் செயலணி குழு யாழ்ப்பாணம் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிகிச்சை பெற்று வந்த கண்டலமே கெடகாரையா யானை உயிரிழப்பு. முன்னங்காலில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு காயங்கள். 6 மாதங்களுக்கு மேலாக கண்டலகம ஏரி பகுதியில் சிகிச்சை பெற்று வந்த கண்டலமே கெடகாரையா யானை நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளது. 25 முதல் 30 வயதுக்குட்பட்ட இந்த யானையின் முன்னங்கால் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு உள்ளாகியதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளது. மனித யானை மோதலின் விளைவாக இந்த காட்டு யானை பல சந்தர்ப்பங்களில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக இருந்தது. இந்த யானையின் உயிரை காப்பாற்ற வனவிலங்கு அதிகாரிகள் பல்வேறு வகையான சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கலென் பிந்துணுவிவ பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட T56 ரக துப்பாக்கி ரவைகள் மீட்பு. கலென் பிந்துணுவிவ பகுதியில் கட்டலாவ ஏரியில் இருந்து நேற்று 5000க்கும் அதிகமான T56 ரக துப்பாக்கி ரவைகள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது குறித்த ரவைகள் கண்டெடுக்கப்பட்டன. கெட்டவாவ ஏரியில் நீர் வெளியேறும் இடத்தில் உள்ள சேற்றில் துப்பாக்கி ரவைகள் கிடப்பதை கண்ட ஒருவர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். எனவே கெடலாவ ஏரிக்கு அருகில் மேலும் துப்பாக்கி ரவைகள் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிப்பதுடன் குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நானுஓயா கெப் வாகன விபத்தில் 2 காயம். சீரற்ற காலநிலையால் வாகன சாரதிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை. நுவரெலியா ஹட்டன் A7 பிரதான வீதியில் நானுஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பங்களாகத்த பகுதியில் இன்று காலை 6 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற கெப் வாகனம் நானுஓயா பங்களாகத்த பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்தமையால் வீதியோரத்தில் இருந்த மின்கம்பத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமுற்ற சாரதியும் மற்றொருவரும் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காரணமாக லொரிக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நுவரெலியா மாவட்டத்தில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையின் காரணமாக நுவரெலியா பகுதியில் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன சாரதிகள் கவனமாக பயணிக்குமாறும் போலீசார் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.